வாழ்க நலமுடன். திருமணத்திற்கான அடிப்படையான தகுதிகள் என்னென்னன்றத முதல்ல பார்ப்போம். முதலாவது தகுதியாக பார்த்தவொடனே 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும். ரெண்டாவதாக நம்ம ஒரு வேலைக்கு சேரணும்னாவே அதற்கு தகுந்த கல்வி தகுதி தேவைப்படுகிறது. அதுபோல் ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா அதற்கு பணம் தேவை, வருமானம் தேவை. ஆகவே நிரந்தரமான வருமானத்தை ஈட்டும் அளவுக்கான ஒரு வேலையோ அல்லது ஒரு தொழிலோ கண்டிப்பாக நிரந்தரமாக இருக்கணும். திருமணத்தில் 2 வகை உண்டு. ஒன்று காதல் திருமணம், லவ் மேரேஜ். 2 அரேஞ்சு மேரேஜ். ஆண் பெண் இருவருக்குமே தனக்கு வரப்போகின்ற வாழ்க்கை துணை இது போலலாம் இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது எல்லாமே கச்சிதமாக பொருந்துகிற மாதிரி ஒருத்தவங்கள நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம இவங்களை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். எல்லா வகையிலும் நம்மளுக்கு பொருத்தமாக இருக்கிறாங்க, இவங்களை கண்டிப்பாக விட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது தம்முடைய காதலை தெரிவிக்கிறாங்க. அதே எண்ணமும் அவங்களுக்கும் இருந்துச்சுன்னா இருவரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இருவரும் காதலை வீட்டில் சொல்லி வீட்டில் சம்மதம் தெரிவிக்கலனா அதையும் மீறி இவங்க திருமணம் செய்கிறது தான் காதல் திருமணம். சப்போஸ் வீட்டில் சம்மதம் சொல்லி அவங்களா பார்த்து திருமணம் செஞ்சு வச்சாங்கன்னா அது லவ் கம் அரேஞ்சு மேரேஜ். பெற்றோர்கள் பார்த்து செய்து வைக்கும் திருமணமான அரேஞ்சு மேரேஜில் முதல்ல நடக்கிற நிகழ்வு பெண் பார்த்தல். பெண் வீட்டாரின் அழைப்பின் பேரில் ஆண் வீட்டார் குடும்பத்துடன் வந்து பெண்ணை அவர்கள் வீட்டிலேயே காணும் நிகழ்ச்சி. இருவருக்கும் பிடித்திருந்தால் அடுத்த நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை வீட்டை பார்க்கும் நிகழ்ச்சி. அதாவது பெண் வீட்டு குடும்பத்தினரும் அவர்களுடைய உறவினர்களும் தம்முடைய பெண் வாழப்போகும் வீட்டின் வசதியையும் மாப்பிள்ளை வீட்டின் குடும்பத்தினரையும் அவர்கள் உறவினர்களையும் காணும் நிகழ்ச்சி. மாப்பிள்ளை வீட்டையும் அவர்கள் குடும்பத்தாரையும் பிடித்துவிட்டால் அடுத்து பெண் வீட்டில் நிச்சயதார்த்த நிகழ்ச்சி. அப்போது பெண் கொடுப்பது பெண் எடுப்பது என்று நிச்சயம் செய்து இரு வீட்டாருடைய பெரியவர்களும் ஒன்று கூடி திருமண தேதியை நிச்சயம் செய்வார்கள். இரு வீட்டாருடைய உறவினர்கள் முன்னிலையில் நிச்சயிக்கப்பட்ட தேதியில் திருமணம் நடைபெறும். இப்படி பார்த்து பார்த்து தீர விசாரித்து பெரியவர்களால் நிச்சயித்து செய்கின்ற திருமணமும் சரி, 4 வருடங்கள் 5 வருடங்கள் காதலித்து செய்கின்ற காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2 வகையான திருமணத்திலும் பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்ன? ஜாதகத்தில் 10 பொருத்தமும் சரியாக இருந்தாலும் பிரச்சனை வர்றதுக்கு காரணம் இந்த மன பொருத்தம் சரியில்லாதது தான். அதாவது மனசு ஒத்து போல என்ற ஒரே காரணம் தான். எல்லா மனிதர்களுக்கும் 2 விதமான முகம் இருக்கு. ஒன்று வெளி உலகத்துக்கு காட்டுற முகம், இன்னொன்று உண்மையான முகம். வெளி உலகத்துக்கு காட்டுற முகம் தான் ஒரு மாஸ்க் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற முகம் உண்மையான முகம் எப்பயாவது ஒரு சமயம் தான் வெளிவரும். அந்த மேலே மூடி இருக்கிற முகமுடி மாஸ்க், அதை பார்த்து தான் காதலிக்கிறவங்க ஏமாந்துடுறாங்க. வெளி உலகத்தில் பழக்கும்போது அந்த உண்மையான முகம் யாருக்குமே தெரியாது. ஒரே வீட்டிலேயே தொடர்ந்து நீண்ட நாள் ஒன்றா வாழ்ந்தாதான் அந்த உண்மையான முகமே நமக்கு தெரிய வரும். அந்த உண்மையான முகம் மற்றவங்களுக்கு தீங்கு செய்யாத முகமாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, வாழ்க்கை சுமூகமாக போயின்னு இருக்கும். ஆனால் அந்த முகம் ஒரு டாக்ஸிக் பர்சனுடைய முகமாக இருந்தால், அதான் நச்சு நபர்கள் முகமாக இருந்தால் அது கண்டிப்பாக அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக அமையும். இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆணாகவும் இருக்கலாம், ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த டாக்ஸிக் பர்சன்ஸை சுருக்கமாக சொல்லணும்னா மற்றவருடைய மன அமைதியை கெடுப்பவர். இந்த கணவன் மனைவின்ற உறவு மட்டும் இல்லை, நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, யார் கூடலாம் நம்ம இருக்கும்போது நமக்கு மன உளைச்சலோ பயமோ தாழ்வு மனப்பான்மையோ மேலோங்குதோ அவங்க எல்லாருமே டாக்ஸிக் பர்சன்ஸ் தான். இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களுடைய குணநலங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு சில உதாரணங்கள் மூலமாக நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். தான் செஞ்ச தப்பை பொறுப்பு ஏற்றுக்காம, ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்காம மற்றவங்க மேலே பழி போட்டுருவாங்க. மற்றவங்கள குறை சொல்லினே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் இது முடியாது, இது சரி வராது அப்படின்னு எதிர்மறையான பேச்சுக்களை பேசினே இருப்பாங்க. மற்றவங்கள எப்பயும் பாராட்டுற மனசே வராது. மற்றவங்க மேலே பொறாமப்படுவாங்க. மற்றவங்க மேலே அதிகாரம் செலுத்துவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதை செய்ய அதை செய்யின்ட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நம்மளை டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. பிறரை மதிக்க மாட்டாங்க, கேலி செய்வாங்க. எப்போ பார்த்தாலும் தன்னை பற்றியே பெருமையாக பேசின்னு இருப்பாங்க. நம்மளுடைய நேரத்தையும் நம்முடைய சக்தியையும் அவங்களுக்காக பயன்படுத்திப்பாங்க. எதிரில் இருக்கிறவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய சுகம்தான் முக்கியம். இது மாதிரி ஆளுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி அவங்கள விட்டு விலகி போகிறது தான், அவாய்ட் பண்ணுறது தான். சரி, நண்பர்களோ உறவினர்களோ இருந்தால் நம்ம மாட்டுன்னு தூக்கி போட்டு விலகி போயினே இருக்கலாம். ஆனால் நம்ம கூடவே வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை துணையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவங்க கூட தான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருப்பதால்
அவங்கள எப்படி சமாளிக்கிறது என்பதற்கு சில யோசனைகள். ஒரே வீட்டில் இருந்தாலும், ஒரே ரூமில் இருந்தாலும், ஒரே பெட்டில் இருந்தாலும் நம்ம மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவங்கள விட்டு தூரம் தான் விலகி இருக்கணும். அவங்க கூட விவாதங்களை நம்ம தவிர்த்தணும். எப்படியா இருந்தாலும் அவங்க பிடிச்ச பிடிவாதத்தில் தான் இருக்க போகிறாங்க. அதற்கான ஒரு தீர்வை கண்டிப்பாக எடுக்க போகிறதில்ல. எதுக்கு நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி விவாதம் பண்ணணும்? நம்ம விலகி இருப்பதே நல்லது. முக்கியமானது, நம்மளுக்கான ஒரு பவுண்டரியை நம்ம போட்டுக்கணும். நம்மளுக்கான ஒரு எல்லையை நம்ம வகுத்துக்கணும். அந்த எல்லையில் நம்ம ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். இது எனக்கு பிடிக்கல, இதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற அந்த மனப்பான்மை தைரியமாக வர வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நேரத்தை நம்ம பயனுள்ள முறையில் நம்முடைய முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய வளர்ச்சிக்காகவும் தான் பயன்படுத்தணும். சுருக்கமாக சொல்லணும்னா, நம்மளுக்காக யார் நேரத்தை செலவிடுறாங்களோ அவங்களுக்காக நம்ம நேரத்தை செலவிடலாம். நம்ம நேரத்தை வீணாக்க நினைக்கிறவங்களுக்கு நம்ம நோ சொல்லிடணும். முடியாது, அவ்வளோதான். அதே போல் நம்ம சுயமரியாதையை யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. நம்மக்கிட்ட யார் மரியாதையாக நடந்துக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம மரியாதையாக நடந்துக்கலாம். நம்மளை மரியாதை குறைவாக நடத்துகிறவங்களை விட்டு நம்ம விலகி போயிடணும். நம்ம மன அமைதியை கெடுக்கிறவங்ககிட்ட இருந்து நம்ம தூரம் இருக்கிறது தான் நமக்கும் நல்லது, நம்ம மனநலத்துக்கும் நல்லது. வாழ்க நலமுடன்.